ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கல் வச்சுக்கோங்க. அது மீடியமான ஹீட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு மீடியமான பதத்தில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டோஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் துருவின கேரட், அது கூடவே மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுனால ஃபில்லிங்ஸ் கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரினா ஃபில்லிங்ஸோடு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போது நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் மயோனஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மயோனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் சேர்த்துக்கலாம். இது மேலே டோஸ்ட் பண்ண இன்னொரு ப்ரெட் வச்சுக்கலாம். அதில் சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சு அது கூட ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ண இன்னொரு ப்ரெட்டு வச்சுக்கோங்க. அது மேலே மயோனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாஸ் இருந்தால் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி இன்னொரு சீஸ் ஆட் பண்ணி அது கூட இன்னொரு ப்ரெட் வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு கல் வச்சு அதை மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக மயோனஸ் இந்த மாதிரி டெக்கரேட்காக பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்கில் பசி எடுக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.